ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒரு சிம்பிளான ரொம்ப ஈஸியான பன்னீர் கிரேவி பார்க்கலாம். பன்னீர் கடையில் தான் வாங்கியிருக்கிறேன், நான் பாதி யூஸ் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன். இதை வச்சு கிரேவி பண்ண போகிறேன். இதுக்கு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கலாம். ஒரு 6-7 மிளகு, கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியான வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிரிஞ்சி இலை, பட்டை, 2 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய். ஏலக்காய் வாசனை தான் நல்ல தூக்கலாக இருக்கும். இதோட ஜிஞ்சர் கார்லிக் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பீஸ் எடுத்துருக்குறேன். இஞ்சி ஒரு துண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரே ஒரு ஆனியன் எடுத்துருக்குறேன். அதையும் கட் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கலாம். ரொம்ப வதக்கிலாம் அரைக்க வேண்டாம், ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஒரு 6 பல் முந்திரி எடுத்துருக்குறேன். முழு முந்திரி தான், முந்திரி இல்லைன்னா உடச்சக்கடலை சேர்த்துக்கலாம். இது நல்ல பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இருக்கட்டும், கடாய் அடுப்புல வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் அதோட சேர்த்துடலாம். முந்திரி போட்டிருக்கனால நல்லா திக்காகும். தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்சி கழுவிட்டு கொஞ்சம் அப்படியே தண்ணி ஒரு அரை கிளாஸ் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போடுறோம், நல்லா கலர் கொடுக்கும். தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொதிக்க விட்டுடலாம். வதக்கிட்டு அரைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. பேஸ்ட் அப்படியே சேர்த்துடலாம். எண்ணெயிலையும் எதுவும் எந்த ஸ்பைசஸும் சேர்க்க வேண்டாம். உப்பு போட்டு ஒரு 6-7 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. ஃப்ளேம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நல்ல வாசனை வரும் உங்களுக்கு. ஓரளவுக்கு திக்காயிரும். அதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் கியூப்ஸ் சேர்த்துடலாம். விருப்பமான சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியா அழகா கியூபா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க. மசாலாவோட சேர்ந்து கொதிக்கட்டும். பன்னீரும் நல்லா சாஃப்ட் ஆயிரும். நல்லா கொதிச்சிருச்சுப்போ ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையா இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டா போதும், ரொம்ப நேரம் கொதிக்கிட்டா வாசனை நல்லா இருக்காது. உங்க விருப்பமான அளவுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பன்னீர் கிரேவி. ரொம்ப சிம்பிளா ஈஸியா செஞ்சிடலாம். நல்லா சுட சுட சப்பாத்தி இல்லாட்டி நான் மாதிரி போட்டு சாப்பிட்டு பாருங்க. நைட் டின்னருக்கு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.